தற்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம நேரலையில அங்க வந்திருக்கக்கூடிய ஒரு வாடிக்கையாளருக்கு பழைய 100 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே விநியோகிக்கப்பட்ட அந்த காட்சிகளை நேரலையில நாம பார்த்தோம். ஆனா சற்று முன்பாக செய்தியாளர்களை சந்திச்ச ரிசர்வ் வங்கி தலைவர் சதகத்துல்லா தமிழகம் முழுவதும் புதிய 500 2000 நோட்டுகள் போய் சென்றடைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தகவல்களை சொன்னாரு. இப்ப அங்க புதிய நோட்டுகள் விநியோகிக்கப்படுகிறதா இல்ல பழைய நோட்டுகள் தான் விநியோகிக்கப்படுகிறதா, அங்க என்ன நிலவரம்? தமிழரசன் அந்த பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளுக்கு பதிலாக தற்போது வரை ஏற்கனவே 100 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே தற்போது விநியோகிக்கப்பட்டு வருகிறது. அது 500 1000 ரூபாய் நோட்டுகளுக்கு பதிலாக புதிய நோட்டுகள் வழங்கப்படும் என்றுதான் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது வரை 100 ரூபாய் நோட்டுகள் மட்டும்தான் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இன்று காலை முதலே தொடர்ச்சியாக பொதுமக்கள் வரிசையாக நின்று இதற்காகவே வழங்கப்பட்டுள்ள இந்த பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளுக்கு மாற்ற இதற்காகவே வழங்கப்பட்டுள்ள இந்த சிறப்பு படிவத்தை பூர்த்தி செய்து அதனுடன் தங்களுடைய அங்கீகார அடையாள அட்டை அரசு சார்பில் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கும், அதாவது ஆதார் எண்ணாகட்டும், ஆதார் கார்டு ஆகட்டும், டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி உள்ளிட்ட அங்கீகார அடையாள அட்டையை கொண்டு அதனுடைய நகலை இணைத்து இந்த சிறப்பு படிவத்தை பூர்த்தி செய்து தற்போது பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றி வருகிறார்கள். அதாவது ரிசர்வ் வங்கி புதிய 500 மற்றும் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் சென்னையை பொறுத்தவரை பல வங்கிகளில் 100 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சிறப்பு படிவத்தை பொறுத்தவரை நாம் நேரடியாக அந்த சிறப்பு படிவத்தை பார்க்கலாம். அதாவது இந்த பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக வழங்கப்பட்டுள்ள இந்த சிறப்பு படிவத்தில் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் இந்த சிறப்பு படிவமானது வழங்கப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் இந்த படிவம் முழுவதுமே ஆங்கிலத்தில் தான் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது எந்த வங்கி கிளையில் தற்போது இதனை மாற்றுவதற்காக கொடுக்கப்பட்டுள்ளது, அதே போல யார் இந்த பணத்தை மாற்ற வந்துள்ளார்கள், அவருடைய பெயர் என்ன, அதே போல ஆதார் அட்டை, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி கார்டு இதனுடைய நகலை இணைக்க வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போல அந்த ஆதார் எண்ணாகட்டும், அதே போல டிரைவிங் லைசன்ஸில் உள்ள அந்த ஐடென்டிபிகேஷன் நம்பர் ஆகட்டும் அதனை இதில் பூர்த்தி செய்ய வேண்டும். அதே போல எவ்வளவு ரூபாய் மாற்றுவதற்காக வந்துள்ளீர்கள், 500 ரூபாய் நோட்டு ஏற்கனவே பழைய 500 ரூபாய் நோட்டு எவ்வளவு உள்ளது, 1000 ரூபாய் நோட்டு எவ்வளவு உள்ளது என்பது குறித்தெல்லாம் இதில் பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு அந்த அடையாள அட்டையோட நகலுடைய சேர்த்து இந்த சிறப்பு படிவத்தை சிறப்பு கவுண்டர்களில் அளிக்க வேண்டும். அதன் பிறகுதான் பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளுக்கு பதிலாக ஏற்கனவே புழக்கத்தில் உள்ள 100 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. தமிழரசன். ஸ்டாலின், நீங்க இணைப்பில் இருங்க. தொடர்ந்து நமது செய்தியாளர் சுப்பிரமணியிடம் பேசலாம். சுப்பிரமணி, தமிழகம் முழுவதும் எத்தனை காவலர்கள் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க? பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வங்கிகள்ல இன்று மாற்றத்துக்காக மக்கள் குவிவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எத்தனை காவலர்கள் இந்த பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க? தற்போது நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் ரிசர்வ் வங்கியில் பணத்தை மாற்றுவதற்காக வரிசையில் நிற்கக்கூடிய பொதுமக்களை நேரடியாக நீங்கள் பார்க்கலாம். இன்று காலையிலிருந்தே அதிக அளவில் இவர்கள் இந்த வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். சரியாக 10 மணி அளவில் இந்த பணத்தை மாற்றுவதற்கான கவுண்டர் திறக்கப்படும் என்று ரிசர்வ் வங்கி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாலை 4 மணி வரை இந்த கவுண்டர்கள் திறக்கப்பட்டிருக்கும், அதாவது 8 கவுண்டர்கள் திறக்கப்பட்டிருப்பதாக ரிசர்வ் வங்கி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட சென்னை முழுவதுமாக 3000 போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருப்பதாக சென்னை மாநகர காவல்துறையினர் ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். செல்லாத 500 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காகவும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காகவும் காலையில் இருந்தே இந்த பொதுமக்கள் அதிக அளவில் இங்கே கூடியிருக்கிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது மட்டுமல்லாமல் சற்று நேரத்திற்கு முன்பாக ரிசர்வ் வங்கியின் மண்டல இயக்குனர் சதகத்துல்லா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பொதுமக்களுக்கு செய்துள்ள ஏற்பாடுகள் தொடர்பான விரிவான தகவல்களை அளித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மாலை 4 மணி வரை கவுண்டர்கள் திறக்கப்பட்டிருக்கும் என்ற தகவலை அவர் முன்வைத்திருக்கிறார். தற்போது இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் செல்லாத ரூபாய் நோட்டுகளை தற்போது இங்கே காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் சில கேள்விகளை நாம் முன்வைக்கலாம். சார் வணக்கம் சார், எவ்வளவு நேரமாக இங்கே காத்துட்டு இருக்கீங்க? சார் 7 மணிலேருந்து நிற்கிறேன் சார். நான் ஏன்னா இவ்வளோ நாளாக 10 மணி 10:30 மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா ஆரம்பிக்கலாம்ல சார்? வெயிலில் நின்றுக்கிறேன், 7 மணி நிற்கிறேன், இன்னும் சாப்பிடவே இல்லை. இப்போ யாரும் சாப்பிடாம நின்றுட்டு இருக்கேன் சார். இது தொடர்பான விழிப்புணர்வு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? என்னென்ன ப்ரொசீஜர் இதில் இருக்குது, அடையாள அட்டைகள் என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க? அதான் ஏதோ ஒரு ஐடி ப்ரூஃப் ஏதோ காட்ட சொல்லியிருக்காங்க சார். அந்த ப்ரூஃபோட தான் நிற்கிறோம் நாங்கள். இந்த 4000 ரூபான்றது எந்த இது சார்? அது சரி பத்து நமக்கு அது ஒரு 15 ரிசர்வ் பேங்க் நேரம் வந்துடும். வீட்டாண்டு இருக்கிற பேங்க்னாக்கா 4000 ரூபாய் என்ன பரவாயில்ல. இங்கே வந்தாக்கா ஒரு 20,000 ரூபாய் அது மாதிரி கொடுக்குற மாதிரி இருந்தா சார். இது பசங்களுக்கு பால் வாங்கணும், பசங்களுக்கு பஸ் பேர் கொடுத்து அனுப்பணும். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இது இங்கே ஒரு ஷாமினாவது போட்டுக்கணும். தண்ணியும் இல்லை சார், குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை.
சார் நீங்க எந்த ஏரியால இருந்து வந்திருக்கீங்க, எவ்வளவு நேரமா காத்துட்டு? நாங்கள் ராமாபுரத்துலேருந்து வந்துக்கிறோம் சார். நாங்கள் காலைல 7 மணிலேருந்து இங்கே நின்று இன்னும் திறக்கல. நாங்கள் இந்த மாதிரி எங்கள் கோரிக்கை வந்து சீலிங்கை அதிகப்படுத்தணும். 4000 ரூபாய்ன்றது குறைவு. ஏன்னா குடும்ப சங்கம் சாதாரணமாக ஒரு நாளைக்கு வரீங்க, இந்த மாதம் 4 வச்சு சமயம் அளிக்க முடியுமா? அதனால் சீலிங் அதிகப்படுத்தணும். நாங்கள் ராமாபுரத்துலேருந்து வந்துக்கிறோம். மொத்தம் 7 மணிலேருந்து நின்று இது வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. யாரும் வந்து எதுவும் கைடும் பண்ணல. இப்படி பண்ணு ஏற்றுவாங்க, ஜெராக்ஸ் ஏற்றுவாங்க, ஒரிஜினல் ஏற்றுவாங்க, எதுவுமே இது வரைக்கும் யாரும் சொல்லலை. நீங்கள் அதனால கொஞ்சம் நீங்க எந்த ஏரியால வந்திருக்கீங்க, எவ்வளவு நேரமா இங்க காத்துட்டு இருக்கீங்க? சிந்தாரப்பேட்டில் இருக்கேன். காலைல 7 மணிக்கு வந்து கியூல நின்னேன். என்னோட ஃப்ரெண்டோட மகளுக்கு திருமணம், பணம் இருக்கு, ஆனால் செலவு பண்ண முடியல. பெரிய பெரிய பணம்லாம் பண்ணலாம், செக்கு கொடுத்து பண்ணிடலாம். ஈவன் இந்த நம்ம சத்திரத்துக்கு பே பண்ணுறதா இருக்கட்டும், சாப்பாடுக்கான பே பண்ண நம்ம செக்கு கொடுத்து பண்ணிடலாம். சின்ன சின்ன ஒரு பூ வாங்கி வைக்கிறது கூட காசு இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்கோம். நாங்கள் பாரிஸ்ல வந்தோம், 500 யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இதுக்காக காலைல 7 மணி இருக்கோம். இந்த கல்யாண பத்திரிகை பாருங்க, 11 மேரேஜ், நைட் ரிசப்ஷன், நாளைக்கு காலையில் தாரி. எங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பொருள் வாங்குறது கூட எங்களால் முடியல. அதனால இந்த 4000 ரூபாய் பத்தாது. மேரேஜ்ன்றது எனக்கு எவ்வளவு செலவு, சின்ன சின்ன செலவு. ஒரு கால் டாக்ஸ் புக் பண்ணா கூட 500 ரூபாய் 600 ரூபாய், அவங்க கூட 500 அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இது 4000 ரூபாய் முக்கிய அத்தியாவசியம். 4000 ரூபாய் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நின்று இருக்கோம். 7 o'clock நின்று இருக்கோம். இன்னும் வெயிட் பண்ணாதான் தெரியும் எவ்வளவு போட்டுக்கிறாங்க சொல்லிட்டு. சார் நீங்க எவ்வளவு நேரமா இங்க நிக்கிறீங்க, எந்த ஏரியால? மணிலேருந்து நிற்கிறேன் சார். 7:30 மணிலேருந்து நிற்கிறேன். கொஞ்சம் வீட்டில் காசு இல்லாமல் அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு வந்து நிற்கிறேன். நீங்க எந்த ஏரியால இருந்து வந்திருக்கீங்க சார், எவ்வளவு நேரமா சார் நிக்கிறீங்க? காலைல ஒரு 8 மணிலேருந்து நிற்கிறோம். ஒரு அடிப்படை வசதி இல்லை, ஒரு ஷாமினா போட்டுக்கலாம், ஒன்றுமே பண்ணலை. குடிக்க தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20,000 மாற்றலாம். அவங்க 4000 ரொம்ப குறைஞ்சபட்சம், ஒன்றுமே பண்ண முடியாது. 15 நாளைக்கு திருப்பி ஆர்பியில் விட மாட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்களுக்கு. நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க சார், எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கீங்க? புதுப்பேட்டை 8 மணிலேருந்து நிற்கிறேன் சார். இப்போ எவ்வளோ சில்லறை தராங்க, 4000 ரூபாய் தரேன்னுக்குறாங்க. இப்போ என்னென்ன கேட்குறாங்க உள்ளன்னு தெரியல. எல்லா கார்டு எடுத்து வந்துக்கிறேன். இப்போ உள்ளே போனதுக்கப்புறம் தெரியணும். வெயிலே நின்றுக்கிறோம், ஒன்றும் எதுவும் தெரியல. 10 மணி ஆக போகுது, இன்னும் வந்து கவுண்டர் திறக்கல. 8 மணிலே நின்றுக்கிறோம், கவுண்டர் திறந்த பாடில்லை சார். சார் இன்று காலை 8 மணி அளவில் இருந்தே இந்த பொதுமக்கள் அதிக அளவில் இந்த பகுதியில் கூடியிருக்கிறார்கள். 4000 ரூபாய் மட்டுமே இந்த ரிசர்வ் வங்கியில் மாற்ற முடியும் என்ற தகவலை அவர் ஏற்கனவே ரிசர்வ் வங்கி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வங்கி கணக்குகள், அதாவது கணக்குகள் ரிசர்வ் வங்கியில் கிடையாத காரணத்தினால் 4000 ரூபாய் மட்டுமே இந்த ரிசர்வ் வங்கியில் மாற்ற முடியும் என்ற தகவலை ரிசர்வ் வங்கி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணி, தற்போது அங்க நீண்ட நேரமா காத்திருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய கோரிக்கைகளையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வச்சாங்க. அந்த காட்சிகளை நம்ம பார்த்தோம். அங்க இருக்கக்கூடிய மக்கள் நேரடியா வங்கிகளுக்கு போகாம ஏன் ரிசர்வ் பேங்குக்கு வந்தாங்க, அதற்கான காரணத்தை அங்க இருக்கவங்ககிட்ட கேட்க முடியுமா? கண்டிப்பாக இந்த காலை 8 மணியிலிருந்தே இந்த பகுதியில் அதிக அளவில் பொதுமக்கள் கூடியிருக்கிறார்கள். குறிப்பாக சார், இந்த வங்கிகளில் பொதுவாக பணத்தை மாற்றுற வசதிகள் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏன் ரிசர்வ் வங்கிக்கு வந்திருக்கீங்க சார்? சார் இன்றைக்கி எமர்ஜென்சி, இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் இங்கே கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க. இன்னும் மற்ற வங்கியெல்லாம் பற்றி ஒன்றும் எந்த டீட்டெயிலும் தெரியல. ஆனால் நேற்று வரலாம் எல்லாம் மூடி இருந்ததுனால நேற்று ஒரு நாளில் எல்லாத்தையும் பொட்டி போட்டுச்சு ஜனங்களை. இப்போ இன்றைக்கி எப்படி இருக்குன்னு தெரியாது எல்லாருமே. ஏன்னா ரிசர்வ் பேங்கை பற்றி இதுவரையிலும் யாரும் சொல்லலை, மற்ற வங்கியை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லா ஜனமும் அங்கே தான் போய் கியூவில் நிற்பாங்க. அதுக்காக எமர்ஜென்சிக்காக இன்றைக்கி ஒரு நாளைக்கு தேவைக்காக வந்து நின்றுக்கிறோம், நாங்கள் வெயிட் பண்ணுகிறோம். நீங்கள் எந்த ஏரியாவிலேருந்து வந்திருக்கீங்க சார்? எவ்வளோ பணம் நீங்கள் மாற்றுறதுக்காக இங்கே வந்திருக்கீங்க சார்? நான் ஒரு 4000 ரூபாய் கிட்ட மாற்றேன். ஏன்னா அதுக்கு மேலே கொடுக்க மாட்டேன். இல்லை, எனக்கு இங்கே பணம் இப்போ இமீடியட்டாக வங்கிகள்லாம் ஒரு டெபாசிட் தான் பண்ண சொல்கிறாங்க. எனக்கு பணம் ஒன்றுன்றதுனால இங்கே மாற்ற வரேன், வேறு ஒன்று. அதற்கான அடையாள அட்டைகள்லாம் நீங்கள் கொண்டு வச்சுருக்கிறேன். இது வச்சுருக்கேன், ஆதார் அட்டை இருக்குது, ஓட்டர் ஐடிலாம் வச்சுருக்கேன். அதை காமிச்சு தான் வாங்கலான்னு இருக்கேன். வேறு 4000 ரூபாய் என்பது ஒரு போதுமான பணம் நினைக்கிறீங்களா? போதுமான பணம் தான். வீட்டுக்கு தச்சமே செலவுக்கு இல்லை, சுத்தமாக காசே இல்லை. அதுக்கோசம் நான் கொஞ்சம் மாற்றினா அடுத்து இன்னொரு 3 நாளைக்கு தள்ளிக்கலாம். அதுதான், வேற ஒன்று. அவசர தேவை என்பதை கருதிதான் ரிசர்வ் வங்கியில் பணத்தை மாற்றுவதற்காக இந்த பொதுமக்கள் வந்திருப்பதாக கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். தம்பி.